نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبد الله بن أبي أوفى رضي الله تعالى عنه قال دعا رسول الله صلى الله عليه وسلم على الأحزاب فقال اللهم منزل الكتاب سريع الحساب اهزم الأحزاب اللهم اهزمهم وزلزلهم أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, எதிரிகளை சந்திக்கும் போது அவர்கள் தோல்வியாள வேண்டும் என்பதாக பிரார்த்திப்பதை அந்த போர் நடவடிக்கைகளில் ஒன்றாக பெண்கள் குழந்தைகளுடைய விஷயங்களை பற்றியும் தான் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் போரின் போது கூட்டு படையினர்களின் அவர்களுக்கு எதிராக அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம முன்சில் கிதாப சரீஅன் ஹிசாப் இஹ்ஸிமில் அஹ்ஸாப் அல்லாஹும்ம இஹ்ஸிமுஹும் வஸல்ஸிலஹும் என்பதாக துஆ செய்தார்கள். என்ன? இறைவா, வேதத்தை அருளியவனே, விரைவாக கணக்கெடுப்பவனே, இக்கூட்ட படையினரை தோற்கடிப்பாயாக. இறைவா, இவர்களை தோல்வியறச் செய்து நடுக்கத்திற்குள்ளாக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதான் இன்னைக்கு பார்த்தோம்னா காசாவுடைய மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி கொண்டேதான் இருக்கிறாங்க. அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே துஆக்கள், இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய துஆக்கள், நாம் கேள்விப்படக்கூடிய துஆக்கள், மஹதி எனக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் வருகையை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டதை, அட்டுழியங்கள் அராஜகங்கள் அனைத்தும் இது போன்று யூதர்களினால் நடந்து கொண்டிருக்கும். அடுத்து யாஜூஜ் மாஜூஜுடைய வருகைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சமயங்களில் மக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டத்தில் அல்லோகப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உலகம் முழுவதும் மொத்தத்திற்கு இன்று இருக்கக்கூடிய காசா எனக்குரியது முழுமையாக அழிந்துள்ளது. அப்ப மஹதி அவர்கள் தோன்றுவார்கள். எங்கிருந்து தோன்றுவாங்க அவங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது கடைசியில் அந்த காபத்துல்லாஹில் தவாபு சுத்தி வரக்கூடிய சமயங்களில் தான் அவரை கண்டுபிடிப்பார்கள். அப்பதான் இவர்கள் தான் மஹதி என்பதை அறிவிக்கப்படும். அவர்களுடன் சில கூட்டத்தினர்கள், ஒரு கூட்டத்தினர்கள் அவர்களை சுற்றி தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் பொறுப்பேற்கப்பட்ட கிலாபத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது சாதாசிதாவான ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார், எல்லாம் அறிந்தவராக. அப்ப இப்படியாக இந்த சூழ்நிலைகள் அவர்கள் அதனால்தான் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக பாலஸ்தீனத்தை அவர்கள் வெற்றி கொள்வார்கள். முழு உலகத்துடைய சூழ்நிலைகளும் பெரும் மாற்றத்திற்கு ஏற்படும். இந்த சூழ்நிலைகளா இருக்குது. அந்த கியாமத்துடைய அடையாளங்கள் வரக்கூடியது. அதுக்கு முன்னாடி தஜ்ஜால் வரக்கூடியது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீண்டும் இரண்டாம் வருகை வரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை. அதனாலதான் இவங்க எதிர்பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது மஹதி எனக்கூடியவர்கள் வர வேண்டும் என்பதாக. அவர்களுக்காக வேண்டி இவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது இந்த போர்க்களத்தில் இது போன்று துஆ செய்யறோம், எல்லாம் செய்யறோம். இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்கும் பொழுது பெண்கள் குழந்தைகளுடைய விஷயங்கள்ல அவர்கள் மீது தாக்குதலை எந்த ஒன்றுமே செய்யக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லுது.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது கூறுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அறப்போர்களில் ஒன்றில் பெண்களையோ குழந்தைகள் நீங்க என்ன செய்யாதீங்க, கொள்ளாதீர்கள், அவர்களை நீங்கள் கொள்வதை ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப அவர்களுக்காக வேண்டி அவர்கள் ஒரு பகுதிகளாக ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. பெண்களும் குழந்தைகளும் ஒரு பகுதிகளாகத்தான் போர்க்களத்தில் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் ஒரு பகுதிகளாக ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கூடாரத்தின் பக்கம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தவறுதலாக கூட எந்த ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. அதே சமயத்துல பெண்களும் குழந்தைகளும் ஆண்களுடன் இந்த போர் செய்யக்கூடிய சிப்பாய்களுடன் கலந்திருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் தாக்கக்கூடியது இரவு நாட்கள் தாக்குதல் பண்றாங்க. இந்த சமயத்தில் இதில் பலியாகி விடுகின்றார்கள் பெண்களோ குழந்தைகளோ அப்படின்னு. அதனால ஒண்ணும் குற்றம் இல்லை, அதனால ஒண்ணும் பிரச்சனை. ஆனா பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல தாக்குதல் என்பது நாம் செய்வது என்பது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. ஸைத் இப்னு அஸ்ஸமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்போருக்கு எதிராக நாடினார்கள். பெண்களும் குழந்தைகளும் போரில் சிக்கி சேதமடையும் வாய்ப்பு உண்டு என்னும் பட்சத்தில் அவர்கள் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தலாமா என்று கேட்கப்பட்டது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிரிகளான அவர்களை சார்ந்தவர்களை என்று பதிலளித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, அவங்க கலந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க தாக்குதல் செய்யக்கூடிய சமயத்துல அதுல அவங்க இறக்குறாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த குழந்தைகளையும் பெண்களையும் வைத்து இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்குரிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இதை இவர்களை கேடயமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால அதை பயன்படுத்தி இவர்கள் சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் மீது நாம் போர் நடத்துவதோ அல்லது அவர்களின் மீது குண்டுகள் இது போன்ற விஷயங்களை நாம் ஏவுவதோ கூடாது, தடை என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய அன்பாக்கியங்களை வல்லவல்லாஹ் மனிதர்களுக்கும் தந்தார் உரிவானாக. வாஹ்தாவுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.